ப்ரோ உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன ரேங்க் எடுத்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? என்னோடய பேர் ராஜ்குமார். நான் சிவகங்கை பக்கத்தில் மானாமரிலேருந்து வரேன். என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து 617 டைப்பிஸ்ட்டில். நான் வந்து ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிவகங்கை. ஓகே. இன்னொரு கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் போட்டிங்க நீங்கள்? நான் 170 போட்டேன் 200க்கு. அதிகமாக எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தேன்னா தமிழுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தேன். தமிழில் 95 எடுத்தேன். தமிழ் நல்லா படித்ததுனால தான் எனக்கு இந்த மார்க் வந்துச்சு. அதோட பார்த்தோன்னா மேக்ஸ், மென்டல் அபிலிட்டி, அதோட பார்த்தோன்னா ஜிகே கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க. அப்படின்றப்ப அந்த சிலபஸ் தக்கன வந்து நீங்கள் எடுத்து படிக்கிறது பெட்ரு. ஓகே. 170 போட்டிங்கன்னா நீங்கள் ஜேஏலே எடுத்துருக்கலாம்ல? ஜேஏல எடுத்துருக்கலாம். ஆனால் ஜேஏல வந்து எனக்கு டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்கறது தான் ஆசை. அதனால தான் ரெவன்யூ வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடச்சது. இப்போ டைப் ரைட்டிங் படிக்கிறது பெனிஃபிட்டுங்களா? டைப் ரைட்டிங் இப்போ வர்ற காலத்தில் எல்லாமே டிஜிட்டலாக தான் ஆகிட்டுருக்கு. அவங்களே நீங்கள் ஜேஏலே எடுத்தாலுமே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சிஓஏஓ ஏதோ 6 மாதம் டைம் கொடுத்து முடிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் இப்போயே டைப் முடிச்சுட்டோ சிஏ முடிச்சுட்டு வர்றது பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே. எத்தனை ஆண்டுகள் உங்களுடைய பயணம் அப்படின்றது? நான் வந்து 2022 குரூப் 4 முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட இதை கரெக்டாக 2 வருஷம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ரெண்ட்ஸு தான். சிவகங்கையில் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. யாரையும் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை அதுனா கவலைப்படாதீங்க. கம்மியாக டைம் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களை நம்பி கரெக்டாக உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். எதையும் ஃபேமிலி ப்ரெஷரு எல்லா ப்ரெஷருமே இருக்கிறதையும் செய்யும் இந்த ஃபீல்டில். அதையும் விட்டுட்டு துணிஞ்சு நீங்கள் உங்கள் கோலை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம். நீங்கள் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி அடைந்ததுக்கு இல்லை வெற்றி பெற்றதுக்கு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? கன்சிஸ்டன்சி தான் ப்ரோ. என்னோடய கன்சிஸ்டன்சி நிறையா இது அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் தள்ளிச்சு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கிடச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு படித்த கன்சிஸ்டன்சி தான் ஒன்றே ஒன்று தான். ஓகே. வேலை செஞ்சுக்கிட்டே வர படிச்சிங்களா? வேலை செஞ்சுட்டே தான் படித்தேன். ஓகே. வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கணும்னா எப்படி நேரத்தை படிக்கிறதுக்காக ஒதுக்குனீங்க? அதாவது ஃபுல் டைமாக இல்லை, பார்ட் டைம் அப்போக்கப்போ வேலைக்கு போயிட்டு அப்போக்கப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு மற்றபடி. ஓகே. நீங்கள் எப்படி நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? கண்டிப்பாக டிஎன்பிசி வந்து குரூப் 4னாலும் சரி குரூப் 1னாலும் சரி உங்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து மார்க் கெயின் பண்ண உதவும். அது லாஸ்ட் டயத்தில் வந்து ரிவிஷன் வந்து கண்டிப்பாக நோட்ஸ் வேணும். ஜிஎஸ்க்குன்னா கண்டிப்பாக நோட்ஸ் ஒரு டாப்பிக்கையும் பிரித்து உங்களுக்கு புரியுற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணதாக இருக்கும். எனக்கு ஜிஎஸ்சில் வந்து ஓரளவு கை கொடுத்தது வந்து நோட்ஸ் தான் கை கொடுத்துச்சு. நீங்கள் புதுசாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? புதுசாக படிக்க வரங்க விட்டுறாதீங்க. இதை கிடைச்ச வாய்ப்பை விடாமல் நான் அப்புறமாட்டிக்கு படிச்சுக்கிறேன், நோட்டிஃபிகேஷன் போட்டு படிச்சுக்கிறேன் அந்த மாதிரினா வேணாம். ஃபஸ்ட்டு வரும்போது பயமாக தான் இருக்கேன். என்ன நான் அப்புறம் நல்லா படிக்கிறாளே அப்படின்னு அந்த இதனால் இல்லை. கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வரான்னு தான் முக்கியம். எவ்வளோ பேரும் முன்னாடி போயிருப்பாங்க. நீ எப்போ ஆரம்பிக்கணும் அதனால் இல்லை, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. விட்டுறாதீங்க. வெளியில் போயிட்டு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதனால கன்சிஸ்டன்ஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படித்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறதால என்னென்ன நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறனால என்னென்னா நம்மளோட மைண்டு வந்து எங்கேட்டுமே சிதறாது. டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியாத ஒன்று அவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று அவங்கள்ட்ட சொல்லுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ரீடிங்கு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுனால வேறு ஒரு ஆள் வேறு ஒரு இதில் படிச்சுருப்போம். அதுவும் இல்லாமல் 10 யூனிட் இருக்குது. அதில் தனித்தனியாக பிரித்து சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு சிலபஸை வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் கால்ஃபர் டயத்தில் வந்து சேர்ந்து படிக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மைண்டு எங்கேயும் சிதறாமல் ஒன்லி இதில் தான் இருக்கான் கோல். புரிஞ்சு படிக்கணுமா, மனப்பாடம் பண்ணி படிக்கணுமா, சிலபஸில் இருக்கிறது படித்தா போதுமா, இல்லை புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா? தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுதேன். ஆனால் இலக்கணம் வந்து நீங்கள் புரிஞ்சுதான் படிக்கணும். ஜிஎஸ்ஸு கண்டிப்பாக பாலிட்டி, மேக்ஸு இது பூரா நீங்கள் புரிஞ்சு தான் இது பண்ண முடியும். சயின்ஸு கூட இப்போ மார்க் கம்மி பண்ணிட்டாங்க. ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக் இதை பூரா நீங்கள் புரிஞ்சு தான் படிக்கணும். மேக்ஸிமம் மனப்பாடம் பண்ணுறதா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சே படிச்சுக்கோங்க. சிலபஸில் இருக்கிறத படித்தா போதுங்களா? சிலபஸில் இதை மட்டும் படித்தா சிலபஸ்லேருந்து எதுவுமே வெளியில் போனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா கூட சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருப்பாங்களே தவிர வெளியில் எதுவும் போயிருக்கல. அதனால் சிலபஸ்லேயே இருக்கிறதே படிச்சிருங்க. சிலபஸ்லேயே முக்கியமானது. ஓகே. படித்ததை மறக்காமல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அதுக்கு? நான் வந்து படித்த மனப்பாடம்க்கு வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் தான் இதில் முக்கியமானது. நீங்கள் ரிவிஷன் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துடும். அதனால் ரிவிஷனை மட்டும் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருங்க, அது மறக்காது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பில் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கிடைக்காம போயிருக்கும். அவங்க கம்யூனிட்டிக்கு முடிஞ்சு கிடைக்காம போயிருக்கலாம்.
சிலருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்தி சொல்லுவீங்க? விட்டுறாதீங்க. அது இந்த வட்டம் கிடச்சிச்சுன்னா அடுத்தடுத்து குரூப் 2 இருக்குது, குரூப் 2A இருக்குது, குரூப் 1 கூட வருது. இந்த வட்டமே கால்ஃபர் ஜூலையில் குரூப் 4 வருது மறுபடியும். எப்படி வேகன்சி அதிகமாக தான் போடுவாங்க. மனசை விட்டுறாமல் அடுத்து உட்காந்து படிச்சிருங்க. இந்த வட்டம் போயிடுச்சு அவ்வளோதான் நம்ம இது அப்படின்னு சொல்லி மனசை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளே இறங்கியாச்சு. ஒன்று வெற்றியோட தான் போகணும், இல்லைனா விலகல் தான் இருக்கான். விலகலை விட்டுட்டு வெற்றிக்காண்டி நீங்கள் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் தேர்வு அறையில் எதுவும் தவறுகள் செஞ்சீங்களா? இல்லை ப்ரோ, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஓஎம்ஆர் சீட்டு குறிக்கும்போது எதுவும் பதட்டம் இல்லாமல் வந்து குறிக்கணும். மேக்ஸிமம் தவறு பண்ணிடாதீங்க. என் ஃப்ரெண்டுனா தவறு பண்ணி அவருக்குனா இன்வால்வ்டுனே வந்துருச்சு. அதனால் அவாய்ட் பண்ணுங்கள். பென்சில் கொண்டு போயிருங்க. டோட்டல் மிஸ்டேக் ஆகாமல் முன்னாடியே போட்டு எந்த கொஸ்டின் விட்டோமோ அதை நான் பென்சில் வச்சு குறிச்சிக்கோங்க. ஓஎம்ஆர்க்குனா எதுவும் பண்ணல. இந்த மூமெண்ட் எப்படி இருக்குங்க வாங்கினது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் எடுத்திருக்கேன். என் பேரண்ட்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2வது தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அகாடமி போய் படிச்சிங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸு கேங்காக உட்காந்து செல்ஃபாகவே படிச்சிங்களா? ஃப்ரெண்ட்ஸு கேங் தான் ப்ரோ. அகாடமி வந்து நான் டெஸ்ட் பேஜ் மட்டும் போட்டேன் ப்ரோ. 2022 அந்த உள்ளக்க வந்ததுலேருந்து 3 டெஸ்ட் பேஜ் போட்டேன் ப்ரோ. வரும்போது ஒரு டெஸ்ட் பேஜ், அப்புறம் இடையில ஒரு டெஸ்ட் பேஜ், அதுக்கடுத்து கால்ஃபர் டயத்தில் ஒரு டெஸ்ட் பேஜ், 3 டெஸ்ட் பேஜ் போட்டேன். டெஸ்ட் பேஜுக்கு மட்டும்தான் நான் போனேன் அகாடமி. மற்றபடி நான் ஓனாக தான் இது பண்ணேன். நம்ம ஓனாக படிக்கிறோன்னா நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், குழப்பம் வரும். இதுவான்ற சந்தேகம் வரும். அதெல்லாம் நீங்கள் எப்படி இது பண்ணீங்க? அதுக்கு வந்து ஏற்கனவே படித்தவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, இப்போ எல்லா சைட்லையும் மொபைல் வந்துருச்சு, யூடியூப் இருக்குது. என்ன ப்ராப்ளமோ எந்த எக்ஸாம் பற்றி இல்லமோ எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துருது. எனக்கு யூடியூப்பும் ஓரளவு கை வச்சுக்கிறோம் வீட்டு செல்ல. ஓகே, நீங்கள் செல்ஃபோனை எதுக்கெல்லாம் பயன்படுத்துனீங்க? எக்ஸாமுக்கு யூஸ் இல்லை அதுதாங்க, அதை தாண்டி வேறு எதுக்கு படிக்கிறதை தாண்டி வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிங்களான்னு கேட்குறேன். படிக்கிறத தாண்டி இந்த டயத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் வெற்றி அடைகிற வரைக்கும் தேவையில்லாத வித்தியாசத்தில் வந்து போவேன்னா படிப்புக்கு மட்டுமே இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணணும். உங்களுடைய மெசேஜ் என்னதுங்க? புதுசாக வரவங்களுக்கு என்னதுன்னா, சென்டருக்கு போக முடியல அப்படின்றப்ப டிஎன் கேரியர் சர்வீஸ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் விடுறது, தமிழ்நாடு அரசோடது. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து எல்லா பிடிஎஃப்மே அவைலபிள். குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் எல்லா எஸ்எஸ்எல்சி ரயில்வே எல்லாத்துக்குமே அதில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதிலேயே கூட மெட்டீரியல்லாம் இது பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. படிக்கணும்.